இன்னைக்கு நம்ம என்ன சூழ்நிலையில இங்க உட்கார்ந்து இருந்தாலும் அதுக்கு மருந்து வார்த்தை தான். மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல லட்சக்கணக்கா நீங்க மணியை ஸ்பெண்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் போனாலும் இதுக்கு ஈடாகாது. அதுக்கு இதுல இருக்கிற வார்த்தையை நீங்க வாசிச்சா வார்த்தையை அனுப்பி சுகம் கொடுக்கிற தேவனா. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ ஃபேமிலி ஒன்று போனா ஒன்று ஹாஸ்பிட்டலுக்கு லட்சக்கணக்கான மணியை செலவு பண்றாங்க. வார்த்தையை வாசிங்கன்னா 5 நிமிஷம் கூட இல்லை வார்த்தையை வாசிக்க. வார்த்தையை யாரோட தியானத்தையோ கேட்க முடியுது, ஆனால் உட்கார்ந்து வசனத்தை வாசிக்க முடியல, வசனத்தை கேட்க முடியல. அதனால எத்தனையோ லட்சங்கள் அவங்க பெஸ்ட் சைக்கலாஜிக்கல் ஜீவனுள்ள புத்தகம், பெஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் ஜீவனுள்ள புத்தகம், எதுனாலும் பெஸ்ட் ஃபார்மசி எங்க இருக்கு? நம்ம எல்லாம் தலைவலி வந்தா எங்க ஓடுறோம்? சால்வின். இன்னைக்கு நம்ம வீட்டிலலாம் இருக்கிற ஸ்டாக் மட்டும் பாருங்களேன். நான் எந்த சேர்த்து தான் சொல்றேன். சால்வின், மெட்டாசின், பேராசிட்டமால், அடுத்தது வேற ஏதாவது புதுசா சிட்ரஸினா லிவோசிட்ரஸின், இதெல்லாம். ஆனால் பெஸ்ட் ஃபார்மசி எங்கே இருக்குது தெரியுங்களா? வார்த்தையில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நிறைய ஊழியக்காரர்கள் தேவனோட வார்த்தையை வாசிக்கிற ஊழியக்காரர்கள் இல்லை, தியானிக்கிற ஊழியக்காரரோட வாழ்க்கையில் ஃபீவரே பார்த்ததில்லை. நான் கர்த்தர்கிட்ட கேட்குறேன், அப்படி ஒரு கிருபையை எங்கள் சபைக்கு கொடுங்கப்பா, எனக்கு கொடுங்கப்பா. ஃபீவரே கோல்டெல்லாம் வந்ததில்லை, அந்த ஃபேஸில் க்ளோரி இருந்துகிட்டே இருக்கும். வசனத்தை வாசிக்கிறதுல தியானிக்கிற ஜனங்கள். தாவீதுகிட்ட எங்கே இருந்தது? அவர் வசனத்தை வாசிச்சுட்டா இருந்தாரு, வசனத்தை தியானிச்சுட்டு he was meditating on the word of God day and night. Hallelujah. இன்னைக்கு நிறைய நேரம் எல்லா பொக்கிஷத்தை நம்ம கையில் வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எதையோ நோக்கி நம்ம ஓடிட்டு இருக்கோம். ஆனால் இன்னைக்கு தேவன் சொல்கிறாரு, இந்த வார்த்தையில் என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு. அடுத்தது வார்த்தையில் என்ன இருக்கு? வல்லமை இருக்கு. வார்த்தையில் வல்லமை எப்போ வரும்? வெரி குட். நான் விசுவாசிக்கும் போது தான் இந்த வார்த்தையில் வல்லமை